மனைவியுடன் பைக்கில் சென்று வாக்கு சேகரித்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். வயதில் மூத்த பெரியவர்களின் காலில் விழுந்த ஆசீர்வாதம். தீயாய் பரவும் வைரல் வீடியோக்கள். சில நாட்களிலேயே மக்களிடம் வேகமாய் சென்று சேர்ந்த தர்பூசணி சின்னம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில தர்பூசணி சின்னத்தில் போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது எளிய செயல்பாடுகளால மக்களை வெகுவா கவர்ந்து வரதா கூறப்படுது. ஒரு தொழிலதிபரா ஆடம்பர வாழ்க்கை வாழ முடிஞ்சும் அதை அத்தனையையும் விட்டுட்டு கொளுத்தும் வெயில்ல மக்களுக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு. வீடு வீடாக சென்று மக்களை அழைச்சு தன்னை அறிமுகம் செய்கிறாரு. இந்த நிலையில பிரச்சாரத்திற்கு நடுவே சாலையோர சிறிய ஹோட்டல்ல கட்சியினருடன் சென்று உணவு சாப்பிட்டாரு. தொடர்ந்து தன்னுடைய மனைவியையும் அவர் பிரச்சாரத்திற்கு உடன் அழைச்சி சென்றிருக்காரு. இருவரும் இருசக்கர வாகனத்துல ஒன்றாக செல்லும் வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. இந்த பிரச்சாரத்திற்கு நடுவே ஒரு ஏழை மூத்த தம்பதியினர் காலில் விழுந்து கணவன் மனைவி இருவரும் ஆசீர்வாதம் வாங்கின புகைப்படமும் வீடியோவும் வலைத்தளம் முழுவதும் தீயா பரவிட்டு வருது. இந்த நிலையில பிரச்சாரத்திற்கு நடுவே செய்தியாளர்களை சந்திச்ச ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளுக்கும் பதில் அளிச்சாரு. அதுல குறிப்பா வெயில் காலம் என்பதனால பல இடங்கள்லயும் தர்பூசணி சின்னத்தை பார்க்க முடியுது. இது எங்களுக்கு கூடுதல் விளம்பரமா இருக்குன்னு சொல்லி இருக்காரு. கோடை காலத்துல தேர்தல் வரதால இந்த சின்னத்தை முன்மொழிஞ்சா அது தங்களுக்கு சாதகமா அமையும்னு முன்னரே அவர் திட்டமிட்டு இருந்திருக்காரு. அது இப்போ சரியா ஒர்க் அவுட் ஆவதா கட்சியினர் பேசுவதை கேட்க முடிஞ்சது. கடைசியா தொகுதியில ஒரு இடத்துல ரொம்ப நாளா இருக்கிற ஆக்கிரமிப்பு பற்றி செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதற்கு பதிலளிச்ச ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கம் தன்னுடைய செல்வாக்க தவறா பயன்படுத்தி சுமார் 10 ஆக்கிரமிப்பு வீடுகளை நீதிமன்ற உத்தரவு மூலம் காப்பாற்றி வரதாவும், நிச்சயம் நீதிமன்றம் மூலமாகவே அதற்கு தகுந்த தீர்வு காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் ஆக்கிரமிச்சிருக்கவங்கலாம் வைத்தியலிங்கம் அவருடைய சொந்தக்காரங்களாம் உறவினர்கள் தான் அந்த 10 வீடு மெயினாக அதனால தான் மெயின் பிரச்சனை சொன்னாங்க. அந்த 10 வீடு கோர்ட்டில் போய் அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அதுக்கெல்லாம் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க.